உறவுகள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். காவேரிக்கு இந்த கல்யாணம் நின்றுச்சு அப்படிங்கிற விஷயம் அவங்களுக்கு ஒரு மாதிரி ஷாக்காக இருந்தாலும், இந்த விஷயத்தை எல்லாமே உங்களுக்கு வேண்டப்பட்டவர் தான் சொன்னார். இந்த நிமிஷம் சொல்லலைனாலும் என் வாழ்க்கையே போயிருக்கும், இத்தோட இதை நிறுத்திக்கலாம் அப்படின்னு சொன்ன செகண்டுக்கு காவேரிக்கு ஞாபகத்துக்கு வர ஒரே ஆள் அப்படின்னா அது அந்த ஆள் விஜய் தான் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டில் பயங்கரமாக கத்திட்டு இருக்கிற கோவத்துக்கு நான் போய் அந்த ஆளை பார்த்து 4 வார்த்தையாவது நறுக்குன்னு கேட்காம வரமாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு காவேரி வேகமாக கிளம்பி போயிடுறாங்க. இந்த சைடு நிவன் எல்லாருமே பயந்தாலும் அங்கே போய் கோவத்தில் ஏதாவது விஜயை திட்டிட போறா அப்படின்னு பயந்துட்டு இருந்தாலும், இப்போ சாரதாமா என்ன சொல்கிறாங்க, அதெல்லாம் ஒன்றும் இல்லடி விடு, ரொம்ப நாளாச்சு அவங்க 2 பேரும் சந்திச்சு பேசிக்கிட்டு அடிக்கடி சந்திக்கவும் மாட்டேங்கிறாங்க, இந்த சாக்கை வச்சாது போய் பேசட்டும் அவள் மாப்பிள்ளை கிட்ட, எப்படி இருந்தாலும் மாப்பிள்ளை அதெல்லாம் சமாளிச்சுக்குவாரு, அதெல்லாம் ஒன்றும் பயப்படாதீங்க அப்படின்னு சொல்லும்போது நிவன் எல்லாத்தையும் போட்டு உடச்சிடுறாரு. அப்பா எல்லா ஹீரோயினையும் நீங்கள் மிஞ்சிட்டீங்க தன் நடிப்பில் அப்படின்னு சொன்ன உடனே எல்லாருக்குமே ஷாக்காக இருந்தாலும், அப்போது இந்த யாருன்னு சொல்லிட்டு அந்த தெரிஞ்சவங்க யாருன்னு கேட்டு நீங்கள் யோசிச்சுட்டு இருந்தீங்கல்ல, அது வேற யாருமே இல்லை அத்தை தான் அப்படின்னு சொன்னோடனே எல்லாருமே பயங்கரமாக ஒரு மாதிரி, மா எல்லாத்துக்கும் காரணம் நீதானா அப்படிங்கிறாங்க. பின்ன என்னடி நம்ம என்ன சொன்னாலும் கேட்க மாட்டேங்கிறா, அதனால தான் நேராக போயிட்டு நான் அங்கேயே சொல்லிட்டேன், என்ன பண்ணுறது, பெத்த பிள்ளைய பற்றி தப்பாக சொல்கிறமேன்னு வருத்தமாக இருந்தாலும், என்னடி இது கண்ணுக்கு முன்னாடி புருஷன் இருக்காரு, புள்ள இருக்குது, அதெல்லாம் விட்டுட்டு இவ இந்த மாதிரி இருக்கான்னா இதை பார்த்துட்டு நான் சும்மாவா இருக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு சாரதாமாவும் சொல்லிடுறாங்க. ஸோ நேராக கோவத்தில் போயிட்டு விஜய் கிட்ட கச்சா முச்சான்னு அவங்க கற்றுன்னு கத்துறாங்க. நீங்கள் தான் எல்லாமே பண்ணிட்டீங்க, என் வாழ்க்கையை கெடுத்துட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டுலாம் ஸ்டார்டிங்கில் பேசும்போது விஜய்க்கு புரியல அப்படின்னாலுமே, என் கல்யாணமே நின்று போயிடுச்சு, அது உங்களால் தான், இப்போ சந்தோஷமா அப்படின்னு சொன்ன உடனே விஜய்க்கு அப்படியே சிரிப்பு, அப்படி ஒரு சிரிப்பு வருது. என் நிலைமையை பார்த்தா அவங்களுக்கு சிரிப்பு வருதுல்ல அப்படிங்கிறாங்க. ஐயோ அப்படிலாம் இல்லை மிஸ், இருந்தாலும் நான் யோசித்து பார்த்தேன், உங்களோட லெவலுக்கு அந்த பையனை ஈக்குவல் பண்ணி பார்த்தா கொஞ்சம் கம்மி தான், ஆனால் அந்த பையனே உங்களை வேணான்னு சொல்லிட்டானா உங்களை யார் கல்யாணம் பண்ணிக்க போகிறாங்கன்னு தான் எனக்கு தெரியல அப்படிங்கிறாங்க. இங்கே பாருங்கள், எனக்கு பிடிச்ச மாதிரி என்னை உயிராக நேசிக்கிற ஒருத்தன் சீக்கிரமாக என்னை கல்யாணம் பண்ணுவான், அது கண்டிப்பாக நடக்க தான் போகுது அப்படின்னு சொல்லிட்டு விஜய் கிட்ட சேலஞ்ச் பண்ணிவிட்டு காவேரி நேராக போயிடுறாங்க. விஜய் உள்ளே போயிட்டு அப்படியே ஒரு மாதிரி ஹாப்பி மூடில் சிரிச்சிட்டே உட்காந்துருக்காரு. இப்போ பார்த்துட்டு தாத்தா கேட்குறாரு, என்னடா விஜய் இப்படி சிரிச்சிட்டு இருக்க, ஆமாம் வெளியே போனியே, யாரை பார்க்க போனால், ஃபோன் வந்தோடனே போனேன் அப்படிங்கிறாங்க. அதை ஏன் கதை தாத்தா கேட்குறீங்க, காவேரி தான் அப்படிங்கிறாங்க. காவேரியா, எங்கப்பா அவள் வெளியே இருக்காளா அப்படிங்கிறாங்க. இல்லை தாத்தா அவள் போயிட்டா அப்படின்னோன்னே, ஏன்பா உள்ளே வரலையா அவள் அப்படிங்கிறாங்க. தாத்தா அவளே என் மேலே செம்ம காண்டில் வந்தா, அவள் எங்கே உள்ளெல்லாம் வர்றது, நான் தான் இந்த சைடை வரக்கூடாதுன்னு வேறு சொல்லியிருக்கேன்ல அப்படிங்கிறாங்க. ஏன்பா திரும்ப ஏதாவது சண்டை போட்டாளா அப்படிங்கிறாங்க. சண்டைலாம் இல்லை தாத்தா, இப்போ ரெடியான கல்யாணம் நின்று போயிடுச்சான், அந்த மாப்பிள்ளையே உங்கள் கூட எனக்கு இந்த கல்யாணம் பிடிக்கல, நான் நிறுத்திடுறேன்னு சொல்லிட்டு போயிட்டானா, அந்த கோவத்தில் நீங்கள் தான் போய் என்னை பற்றி தப்பாக சொல்லியிருக்கீங்கன்னு என்கிட்ட கட்டிட்டு போகிறா அப்படின்னோன்னே, ஏன்பா விஜய் அந்த பையனை எது நீ போய் பார்த்தியா அப்படிங்கிறாங்க. ஐயோ தாத்தா அதெல்லாம் நான் போய் பார்க்கல, நான் ஏன் தாத்தா போய் பார்க்க போகிறேன், காவேரியவே நான் கோவத்தில் அவாய்ட் பண்ணுறேன், அப்புறம் எப்படி நான் போய் அந்த பையனெல்லாம் பார்க்க போகிறேன், நடக்கிறது நடக்கட்டும், நான் பாட்டு இருந்தேன், ஏதோ கடவுள் வேறு யார் மூலமோ இதை நடத்தி வச்சிருக்காருன்னு தான் நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இவரும் சரி தாத்தா நான் போய் படுக்கிறேன், குட் நைட் அப்படின்னு சொல்லிட்டு நேராக ரூமுக்குமே போயிடுறாரு. இப்போது மறுநாள் என்ன ஆகுதுன்னா, நிவன் வீட்டுக்கு வராரு. வந்தோடனே விஜய் அப்படின்னு கூப்பிடுறாரு. நிவன் வாங்க வாங்க அப்படிங்கிறாங்க. என்ன விஜய் பிஸியா அப்படிங்கிறாங்க. அதெல்லாம் ஒன்றும் இல்லை நிவன், வாங்க உட்காருங்க அப்படிங்கிறாங்க. ஒரு நிமிஷம், என் கூட ஒருத்தர் உங்களை பார்க்க வந்திருக்காரு அப்படிங்கிறாங்க. என்ன பார்க்கவா, யாரு அப்படிங்கிறாங்க. அப்போது பிரதர் வாங்க உள்ள அப்படிங்கிறாங்க. அப்போ வர்றது யாருன்னு பார்த்தா கார்த்திக் வராரு. அப்போது அது காவேரிக்கு பார்த்தா மாப்பிள்ளை, அவர் உள்ளே வராரு அப்படின்னோடனே அப்படியே விஜய் ஒரு மாதிரி பார்த்துட்டு வாங்க வாங்க உள்ளே வாங்க அப்படிங்கிறாங்க. ரொம்ப சாரி பிரதர் அப்படிங்கிறாங்க. சாரியா, என்ன சொல்லிட்டு இருக்கீங்க எனக்கு புரியல, பார்க்க போனால் நான் தான் உங்களுக்கு தேங்க்ஸ் சொல்லணும் அப்படிங்கிறாங்க. நீங்கள் எதுக்காக தேங்க்ஸ் சொல்ல போகிறீங்கன்னு எனக்கு எல்லா விஷயமும் தெரியும் பிரதர் அப்படிங்கிறாங்க. அப்போ அப்படியே நிவனை பார்க்கும்போது, ஆமாம் விஜய் நான் தான் எல்லாத்தையும் சொன்னேன் அப்படிங்கிறாங்க. என்ன நிவன் சொல்கிறீங்க, இதெல்லாம் எப்போ நடந்துச்சு, அப்போ நேற்று காவேரி என்கிட்ட கத்திட்டு போனாலே அதுக்கெல்லாம் பின்னாடி நீங்கள் தான் இருக்கீங்களா அப்படிங்கிறாங்க. ஐயோ விஜய் நான் சத்தியமாக இல்லை, இது எல்லாத்துக்கும் காரணம் அத்தை தான் அப்படிங்கிறாங்க. அத்தையா, நினச்சேன் திடீர்னு கத்திட்டு போகும்போதே யாரா நமக்காக இப்படி ஒரு வேலையெல்லாம் பார்த்துருப்பாங்கன்னு நான் யோசித்தேன், அத்தை தானா அப்படின்னு சொல்லிட்டு, ஆமாம் பிரதர் உங்ககிட்ட என்ன சொன்னாங்க அப்படிங்கிறாங்க. அது வீட்டில் அவங்க என்னவோ காவேரியோட அம்மா என் பொண்ணு இந்த மாதிரி கத்துவா, நீங்கள் எப்படி ஃபோன் பண்ணி கொடுத்தப்ப அவங்க சொன்னாங்களோ அதே தான் சொன்னாங்க, இருந்தாலும் என் அப்பா அம்மா கொஞ்சம் கன்ஃபியூஸ்டாக இருந்தாலும் இவங்க சொல்லிட்டு போயிட்டாங்க, அதுக்கப்புறம் எனக்கு ஒரு மாதிரியே தான் இருந்துச்சு, நான் சரி பழைய மாதிரியே ஏதோ சொல்கிறீங்க போல இருக்குது அப்படின்ட்டு, இருந்தாலும் எனக்கு காவேரியை பிடிச்சிருந்ததுனால இல்லை அதெல்லாம் முடியாது, நான் அந்த பொண்ணை தான் கல்யாணம் பண்ணுவேன்னு சொல்லிட்டு ரொம்ப ஸ்ட்ராங்காக பேசிகிட்டு இருந்தேன். அந்த டைமில் ஏதோ இவர் தான் திரும்ப வீட்டுக்கு வந்துட்டார், என் வண்டி சாவியை வீட்டில் வச்சுட்டு போயிட்டேன்னு சொல்லிட்டு எடுக்கிறதுக்காக வந்தார், அப்போ தான் என்னை கூட்டிகிட்டு போயிட்டு எல்லா விஷயத்தையும் சொன்னார் பிரதர் அப்படிங்கிறாங்க. என்னென்னவன் அப்படிங்கிறாங்க. ஆமாம் விஜய் வேறு வழி இல்லை, என்ன பண்ணுறது, அத்தையும் என்னென்னமோ ட்ரை பண்ணி பார்த்தாங்க, அப்போது இவர் ஒத்துக்கிற மாதிரி தெரில, அவங்க பேரண்ட்ஸ் என்னவோ கன்ஃபியூஸ் ஆனது உண்மை தான், ஆனால் இவர் நான் காவேரியை கல்யாணம் பண்ணுவேன்னு சொல்லிட்டு ஒரு
பேரண்ட்ஸ் கிட்டேயே சண்டை போட ஆரம்பிச்சிட்டாரு. அதுக்கப்புறம் வேறு என்ன பண்ண முடியும், இதுக்கு ஒரே வழி உண்மையை சொல்கிறது தான். அதனால அவரை தனியாக கூட்டிகிட்டு போயிட்டு நான் எல்லா உண்மையும் சொல்லிட்டேன் அப்படிங்கிறாங்க. அப்போ விஜயை பார்த்துட்டு, ரொம்ப சாரி பிரதர், அன்னைக்கு நீங்கள் வந்து என்கிட்ட பேசுனீங்கல்ல, அப்போவே நீங்கள் என்கிட்ட சொல்லியிருக்கலாம்ல, இதுதான் உண்மையான விஷயம்னு, நான் இவ்வளோ தூரம் வந்திருக்க மாட்டேனே அப்படிங்கிறாங்க. எப்படி பிரதர், ஃபர்ஸ்ட் டைம் நான் உங்களை பார்க்குறேன், அப்போ வந்து நான் என்னோட பர்சனல் எல்லாத்தையும் உங்ககிட்ட சொல்லிட்டு இருக்க முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு விஜய் சொல்கிறாரு. அதுவும் என்னவோ வாஸ்தவம் தான், ஆனால் இந்த அளவுக்கு போனதுக்கப்புறம் அட்லீஸ்ட் இப்போவாவது சொன்னாங்களே, அது வரைக்கும் சந்தோஷம் அப்படிங்கிறாங்க. பரவாயில்ல விடுங்க பிரதர் அப்படின்னோடனே, எப்படி பிரதர் உங்களால் இப்படியெல்லாம் பண்ண முடியுது, ஒய்ஃபுக்கு வந்துட்டு இந்த மாதிரி இருக்குது அப்படின்னு தெரிஞ்சுமே உங்கள் குழந்த அவங்க அம்மா கூட பேசினாலும் பழகினாலும் வெளியே காட்டிக்காமல் காவேரிக்கும் இதை சொல்லாமல் எப்படி நீங்கள் இப்படி பண்ணிகிட்ருக்கீங்க, உங்களை நினச்சாலே எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது அப்படிங்கிறாங்க. வேறு என்ன பண்ண சொல்கிறீங்க, டாக்டரோட இது வந்து இந்த மாதிரி நாங்கள் எந்த உண்மையும் சொல்லக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க. காவேரி என்னை விட்டு போயிட்டான்னு நினச்சிட்டு நான் வாழ்ந்துட்டு இருந்தப்போ தான் திரும்பவும் காவேரி உயிரோடு இருக்காங்கிற விஷயமே எனக்கு தெரிஞ்சுது. அதுக்கப்புறம் போயிட்டு அத்தைக்கிட்ட பேசும்போது தான் இந்த உண்மை எல்லாமே தெரிய வந்தது. அப்போது டாக்டர் வந்து எந்த ஷாக்கான நியூஸும் சொல்லக்கூடாதுன்னு சொல்லியிருக்கும்போது எப்படி பிரதர் இதை சொல்ல முடியும், இதனால் காவேரிக்கு ஏதாவது ஆயிடுச்சுன்னா என்ன பண்ணுறது அப்படிங்கிறாங்க. நீங்கள் சொல்கிறதும் வாஸ்தவம் தான், ஆனால் காவேரிக்கு அப்படி ஒரு ஞாபகம் வர மாதிரியே தெரியலையே பிரதர் அப்படின்றாங்க. இப்போது என்கிட்ட நான் இப்படி ஏற்பாடான கல்யாணத்தை நான் நிறுத்திட்டேன், இன்னும் வேறு காவேரி வேறு யார்கிட்டையாவது இதே மாதிரி மேட்ரிமோனியில் பண்ணிவிட்டு வேறு யாராவது வந்து கல்யாணம் பண்ண ரெடி பண்ணாங்களோ அப்படியே இதே மாதிரி நீங்கள் ஒவ்வொரு வாட்டியும் பண்ணிட்டு இருப்பீங்களா, இது ரொம்ப நாளைக்கெலாம் இழுத்துட்டு போகாதீங்க, எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நீங்கள் சீக்கிரம் எப்படியாவது காவேரியை கல்யாணம் பண்ணிக்கோங்க அப்படிங்கிறாங்க. எங்கள் பிரதர் நானும் ஒவ்வொரு வாட்டியும் ட்ரை பண்ணிட்டு தான் இருக்கேன், அவள் தான் என்னை பார்த்தாலே எரிஞ்சு விழுகிறாளே, என்னை பார்த்தாலே அவளுக்கு பிடிக்க மாட்டேங்குது அப்படிங்கிறாங்க. என்ன பிரதர் சொல்கிறீங்க, உங்களோட அழகுக்கும் ஸ்டைலுக்கும் உங்களை பார்த்தா காவேரிக்கு பிடிக்கலையா, என்ன சொல்கிறீங்க நீங்கள் அப்படிங்கிறாங்க. ஐயோ பிரதர், அவள் என்னை பார்த்து வேணான்னு சொல்லலை, அவள் என்னை அவாய்ட் பண்ணுறதுக்கு ஒரே ரீசன் எனக்கு ஏற்கனவே கல்யாணம் ஆகிடுச்சு, எனக்கு ஒரு குழந்தை இருக்குது, அதுதான் அவளை அவாய்ட் பண்ணுறதுக்கான மெயின் ரீசனே அப்படிங்கிறாங்க. என்ன சார் இதெல்லாம் ஒரு அவங்களோட ஹஸ்பண்டே நீங்கள் தான், அந்த குழந்தையே அவங்களோட தாங்கும்போது இதை சொல்லி அவங்க அவாய்ட் பண்ணுறாங்கங்கும்போது சத்தியமாக என்னால் ஏற்றுக்கவே முடியல அப்படிங்கிறாங்க. என்ன பண்ணுறது பிரதர், இது ஒரு விஷயம், அப்படி அவளுக்கு தெரிஞ்சிருந்தா இப்படி பண்ணுவாளா, தெரியாமல் பண்ணுறா, அதை நம்ம தானே அனுசரித்து போகணும், இதை விட அப்புறம் அவளை நான் லவ் பண்ணதுக்கு என்ன இது இருக்குது அப்படிங்கிறாங்க. சத்தியமாக சொல்கிறேன் பிரதர், நானும் எத்தனையோ லவ் பார்த்துருக்கேன், உங்களை மாதிரி ஒரு லவ்வை நான் கண்ணால் கூட பார்த்ததில்ல அப்படிங்கிறாங்க. சரி பரவாயில்ல இருங்க நான் காஃபி சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ செல்வி அக்கா கிட்ட கூப்பிட்டு காஃபி கொண்டு வர சொல்கிறாங்க. அப்போ தாத்தா வந்து பார்க்குறாரு. யாருப்பா விஜய் அப்படிங்கிறாங்க. நிவனை பார்த்துட்டு வாப்பா நிவன் அப்படின்னு சொன்னோன்னே, தாத்தா இவர் தான் காவேரிக்கு பார்த்த மாப்பிள்ளை அப்படின்னோடனே தாத்தா அப்படியே முழிக்கிறாரு. அப்போ அவரும் எந்திரிச்சு நின்றுட்டு வணக்கம் தாத்தா அப்படின்னு சொல்லிட்டு என்னோட தாத்தா அப்படின்னு இன்ட்ரடியூஸ் பண்ணோன்னே, எனக்கு எல்லா உண்மையும் வந்துட்டு நிவன் சொன்னார், அதனால தான் நான் கல்யாணத்தை வேணான்னு நான் என்னால் முடிஞ்ச ஹெல்ப்பை நான் பண்ணியிருக்கேன் அப்படிங்கிறாங்க. ரொம்ப சந்தோஷம்ப்பா, நாங்கள் கூட பயந்துக்கிட்டே இருந்தோம் எங்கடா காவேரிக்கு வேறு ஏதாவது கல்யாணம் ஆகிடுமோன்னு சொல்லிட்டு, என் குழந்தை கூட போயிட்டு காவேரி கிட்ட பேசுகிறதுக்காக எவ்வளோ தூரம் போயிட்டு காண போகிற மாதிரி ஆகிட்டா தெரியுமா அப்படிங்கிறாங்க. உங்கள் குழந்தைய நினச்சா தான் எனக்கு பாவமாக இருக்குது, அம்மா உயிரோடு இருந்துமே அம்மா இல்லைன்னு நினச்சிட்டு அந்த குழந்தை வாழ்ந்துட்டுருக்கு, பாவம் இல்லை அப்படின்றாங்க. அப்போ தான் பார்த்து அம்மா அங்கேருந்து வந்த உடனே வேகமாக வராங்க. வந்தோடனே அவள் தான் என் குழந்தை அப்படிங்கிறாரு. ஹாய் இங்கே வாங்க அப்படின்னோடனே அம்மாவும் போயிட்டு ஹாய் நீங்கள் யார் அங்கிள் அப்படிங்கிறாங்க. என் பேர் கார்த்திக், அப்பாவோட ஃப்ரெண்டு அப்படிங்கிறாங்க. ஓ ஓகே ஓகே, இத்தனை நாள் நான் உங்களை பார்த்ததே இல்லையே அப்படிங்கிறாங்க. நான் இப்போ தான்டா வந்தேன், ஆமாம் உங்கள் பேர் என்ன அப்படின்னோடனே காவேரி அப்படின்னு சொன்னோடனே கார்த்திக்கு ஒரு மாதிரி ஆகுது. அப்படியே பார்த்தோன்னே ஆமாம் அதே பேர் தான் வச்சுருக்கேன், அப்போது ஆல்மோஸ்ட் அவள் இறந்துட்டான்னு தானே நினச்சிட்டு இருந்தோம், அதனால் அவள் ஞாபகமாகவே இருக்கட்டும்னு சொல்லிட்டு வச்சுட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அவர்கிட்ட சொல்கிறாரு. பாப்பா வந்து விளையாட போயிடுறா. அப்போ இவங்களும் சரின்னு கிளம்பி போயிடுறாங்க. நிவனும் கார்த்திக்கும் சரி நாங்கள் கிளம்புறோம் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாங்க. இப்போ வீட்டில் என்ன ஆகுதுன்னா, காவேரி ரூமில் படுக்க போனதுக்கப்புறமா எல்லாருமே ஒன்றா தான் படுத்திருக்காங்க சிஸ்டர்ஸ். அப்போ திடீர்னு வந்து காவேரி படுத்துட்டு அப்படியே விஜய் மேலே கோவத்திலே வந்துட்டு அப்படியே ஒரு மாதிரியே இருக்கும்போது கங்கா திரும்பி பார்க்குறாங்க. ஏய் காவேரி என்னடி காலையில் ஸ்கூலுக்கு போவேனாமா நீ, மணி என்ன ஆகுது இன்னும் தூங்காமல் இருக்க நீ அப்படிங்கிறாங்க. எனக்கு நினைக்க தூக்கமே வரமாட்டேங்குதுக்கா அப்படிங்கிறாங்க. என்னத்தை நினச்சிட்டு இருக்க நீ அப்படின்னோடனே, அந்த ஆளை நினச்சாதான் எவ்வளோ பெரிய வேலை பார்த்து விட்ருக்காரு பார்த்தியா, அந்த ஆளுக்கு என் மேலே என்னதான் இது, நான் நல்லாவே இருக்கக்கூடாது அதுதானே அந்த ஆளோட ஒரே ஆசை அப்படிங்கிறாங்க. ஏய் நீ யாரடி பேசிகிட்டு இருக்க அப்படின்னோடனே, வேறு யார் அந்த ஆள் விஜய் தான் அப்படிங்கிறாங்க. ஏண்டி அவரை திட்டிட்டு கூட நீ அவரை நினச்சிட்டு தான் இருக்கியா அப்படிங்கிறாங்க. அக்கா நீ என்னக்கா இப்படி சொல்கிற, நான் ஒன்றும் அந்த ஆளை நல்ல விதமாலாம் நினைக்கல அப்படிங்கிறாங்க. நல்ல விதமாக நினைக்கிறியோ இல்லை கேட்ட விதமாக நினைக்கிறியோ, எப்படியோ அவர் மேலே கோவப்பட்டுட்டாது அவரை நீ நினச்சிட்டு தானே இருக்க அப்படிங்கிறாங்க. அப்படியே கா அப்படின்றாங்க. நான் சொன்னது அன்னைக்கு என்னவோ பார்க்க ஆள் ஹேண்ட்ஸமாக இருக்காரு, பேசாமல் கரெக்ட் பண்ணி கல்யாணம் பண்ணிக்கொடின்னு சொன்னேன், ஆனால் நீ என்னடானா கோவத்தை காட்டுற மாதிரி காட்டிக்கிட்டே இருந்துட்டு மனசுக்குள்ளே அவரை நினச்சிட்டே தானே இருக்க அப்படிங்கிறாங்க. அக்கா செம்ம கடுப்பில் இருக்கேன், என்னை டென்ஷன் ஆக்காத அப்படிங்கிறாங்க. இப்போ கங்கா வந்து கிண்டல் பண்ணிகிட்டே இருக்கிறதுனால நான் ரூமில் போய் படுக்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு காவேரி நேராக எழுந்து போய் ரூமில் படுக்கலான்னு போயிடுறாங்க.
அங்கே போனதுக்கப்புறமா பார்த்தா படுத்துமே தூக்கமே வரல அப்படிங்கும்போது அந்த டைரியை பார்க்குறாங்க. டைரியை எடுத்து வேகமாக இந்த ஆள் என்ன தான் எழுதியிருக்காருன்னு பார்க்கலாம், அன்றைக்கி கூட கொஞ்சம் தான் படித்தோம், படிக்கிறதுக்கே டைம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஒன்றா எடுத்து அவங்க படிச்சுட்டே இருக்கும்போது ஃபுல் அண்ட் ஃபுல் அவங்களோட ஒய்ஃப்னு விஜய் எழுதி வச்சுருக்கதை பார்த்தோன்னே காவேரிக்கு ஒரு மாதிரி தோணுது. என்ன மாதிரி ஆள் இந்த ஆள், பொண்டாட்டியை தவிர வேறு யாரையுமே நினைக்க மாட்டேன், பொண்டாட்டி தான் எல்லாமே, பொண்டாட்டி கேட்டதுக்கு இப்படி சொல்லியிருக்கேன் அப்படி சொல்லியிருக்கேன்லாம் சொல்லிட்டு எந்த தைரியத்தில் வந்துட்டு என்ன கல்யாணம் பண்ணிக்க வந்து அவர் கேட்டார் அப்படின்னா, அவர் கட்டின பொண்டாட்டிக்கு இவர் துரோகம் பண்ண தானே பார்க்குறாரு. அவங்க செத்தே போயிருந்தாலும் செத்து போனால் கூட நான் யாரையும் நினைக்க மாட்டேன், உன்னை தவிர லைஃப்பில் நான் யாரையுமே நினைக்க மாட்டேன்னு சொன்னவர் எப்படி அவர் என்ன யோசிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணிவிட்டு இவ்வளோ தான் அந்த ஆளோட மைண்டு போல இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அந்த டைரி எப்படி தூக்கி போடுறாங்க. அதுக்குள்ளார இருந்து காவேரியோட அந்த பூ முடிக்கிற ஃபங்க்ஷனில் இருந்த ஃபோட்டோ ஒன்று டக்குன்னு அப்படி வெளியில் வந்து விழுகுது. அதை பார்த்த உடனே காவேரிக்கு அப்படியே ஷாக் ஆகுது. டக்குன்னு எடுத்து அதை பார்க்குறாங்க. பார்த்துட்டு அதில் காவேரியும் விஜயும் வந்துட்டு இந்த மாதிரி மாசமாக இருக்கிற டைமில் பூ வச்ச ஃபங்க்ஷனோட இப்படி எல்லாருமே இருக்கிறத பார்த்த உடனே அப்படியே ஒரு மாதிரி தலையே கிறுகிறுன்னு சுற்றிடுது. காவேரிக்கு என்னமோ ஒரு மாதிரி பண்ண ஆரம்பிக்குது. ஒரு மாதிரி கத்துறாங்க. வெளியில் படுத்திருந்தவங்க எல்லாருமே குடுகுடுன்னு எந்திரிச்சு உள்ளே வராங்க. வந்துட்டு ஏய் காவேரி என்னடியாச்சு அப்படிங்கிறாங்க. அக்கா இங்கே பாத்தியா அப்படின்னு அந்த ஃபோட்டோவை காட்டுறாங்க. ஆனால் அவங்க மண்டைக்குள்ளார என்னமோ ஒரு மாதிரி பண்ணுது. தலையில் கையை வச்சுட்டு பயங்கரமாக காவேரி ஒரு மாதிரி கத்துறாங்க, என்னென்னமோ பண்ணுறாங்க. அந்த ஃபோட்டோவை டக்குன்னு வாங்கி பார்த்த உடனே எல்லாருக்குமே ஷாக் ஆயிடுது. ஐயோ இவ இதை பார்த்துட்டாலே அப்படின்ட்டு. ஏன்னா எல்லாருமே குரூப் ஃபோட்டோ சேர்ந்து எடுத்ததில் கங்கா, சாரதாமா, குட்டியாக இருந்த நர்மதா, கங்கா, யமுனா, அப்புறம் நிவின் இவங்கெல்லாம் இருக்கிறதோட விஜயோட ஃபேமிலி எல்லாருமே இருக்கிறத பார்த்த உடனே காவேரிக்கு ஒரு மாதிரி ஆகிடுது. அப்போது அவங்களால பேசவே முடியல. அப்படியே ஒரு மாதிரி மயக்கம் வர மாதிரி ஆகி ஒரு மாதிரி அன்கான்ஷியஸ் ஆகிடுறாங்க. இதை பார்த்த உடனே நிவன் வந்துட்டு வாங்க டக்குன்னு ஹாஸ்பிட்டல் கூப்பிட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு காவேரியை வந்துட்டு ஹாஸ்பிட்டலுக்கு ரெடி பண்ணுறாங்க. உடனே சாரதாமா தம்பி நான் உடனே விஜய்க்கு ஃபோன் பண்ணிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோன் பண்ணோடனே நைட் டைமில் ஃபோன் வருது அப்படின்னோடனே வந்து விஜய் அப்படியே பார்த்துட்டு என்ன அத்தை ஃபோன் பண்ணுறாங்க அப்படின்ட்டு எடுத்துகிட்டு சொல்லுங்க அத்தை என்ன இந்த டைமில் அப்படிங்கிறாங்க. தம்பி எல்லாமே போச்சுப்பா அப்படிங்கிறாங்க. என்ன ஆச்சு அத்தை, என்னாச்சு, என்ன பிரச்சனையா அப்படிங்கிறாங்க. தம்பி நம்ம அவளுக்கு பூ முடிக்கிற ஃபங்க்ஷன் நடத்தணும்ல, அப்போ அதில் எடுத்த ஃபோட்டோவை காவேரி எப்படியோ பார்த்துட்டாப்பா, அது எப்படின்னு தான் தெரியல அப்படிங்கிறாங்க. பூ முடிக்கிற ஃபங்க்ஷனில் இருந்ததா, அங்கே எப்படி அதை வந்தது அப்படிங்கிறாங்க. இல்லை தம்பி இங்கே வீட்டில் அப்படி ஒரு ஃபோட்டோவே இல்லையே, ஆனால் எப்படி அவள் பார்த்தான்னு தெரில, ஒரு டைரிக்குள்ளேருந்து விழுந்துச்சுப்பா அப்படிங்கிறாங்க. டைரிக்குள்ளரையா, ஒரு நிமிஷம் இருங்க அப்படின்னு சொல்லிட்டு வேகமாக போயிட்டு இங்கே விஜய் வந்துட்டு அவரோட டைரியை தேடுறாரு. அங்கே வந்துட்டு அந்த டைரி மிஸ் ஆகுது. அத்தை இங்கே என்னோட டைரி அதில் ஃப்ரண்ட் பேஜ் திருப்பி பாருங்கள், என் டைரியான்னு பாருங்கள் அப்படின்னோடனே வேகமாக வந்துட்டு பார்த்துட்டு ஆமாம் தம்பி அப்படிங்கிறாங்க. போச்சு அத்தை என் டைரியை எப்படியோ அவள் எடுத்துகிட்டு போயிருக்கா போல அப்படிங்கிறாங்க. என்ன தம்பி பண்ணுறது, நாங்கள் ஹாஸ்பிட்டலுக்கு கிளம்பிட்டு இருக்கோம்ப்பா அப்படின்னோடனே சரிங்க அத்தை நீங்கள் எங்கேயும் போவேணா, நான் இது வரைக்கும் இப்போ அவளோட ரிப்போர்ட்டை கொடுத்து நான் செக் பண்ணல, அந்த டாக்டர்கிட்டே நம்ம பார்க்கலாம், நீங்கள் நேராக அந்த ஹாஸ்பிட்டலுக்கு வந்துருங்க அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நேராக விஜயும் போயிடுறாரு. பாப்பாவை தூங்கிட்டு இருக்கனால தாத்தா கிட்டேயும் ராதா சித்திக்கிட்டேயும் பார்த்துக்க சொல்லிட்டு இந்த மாதிரி பிரச்சனை நான் போயிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு நேராக போயிடுறாங்க. ஸோ இப்படி இந்த டைரியை படித்து தான் காவேரிக்கு வந்துட்டு ஒரு மாதிரி திரும்பவும் அந்த பழைய ஞாபகம் வர்றதுக்கு அந்த மாதிரி தலை வலி வந்து அந்த மாதிரி ஆகி அதுக்கப்புறமா பழைய ஞாபகம் திரும்ப வருதா, இல்லை என்ன மாதிரி கதைக்களம் கொண்டு போக போகிறாங்கன்னு தெரில. ஸோ இந்த மாதிரி கதைக்களம் வந்தால் நல்லா இருக்கும்னு நினச்சிங்கன்னா மறக்காம நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் வீடியோ பிடிச்சிருக்கு அப்படின்னா சின்னதை லைக்கை மட்டும் கொடுத்துருங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.